ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ASMR இப்போ ரீசெண்டா யூடியூப்ல அதிகமா தேடப்படுற டாபிக்ஸ்ல இந்த ASMRம் இடம்பெற்றிருக்கு. மழை பெய்யற சத்தம் மற்றும் காகிதம் கிழிக்கும் போது ஏற்படுற சத்தத்தை கேட்ட உடனே நம்ம உச்சந்தலையில டிங்லியான உணர்வு ஏற்படுறத தான் ASMRன்னு சொல்றாங்க. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, யாராவது நகத்தால ஒரு செவத்தையோ அல்லது காட்டன் துணியவோ கீறும் போது நம்ம உடம்புல ஒரு கூச்சம் கலந்த சிலிர்ப்பு ஏற்படும். இதை என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? இதுவும் ASMRோட ஒரு உணர்வு தான். நம்ம உடம்புல ஏற்படுற ஆச்சரியமான மற்றும் மாயமான விஷயங்கள்ல இந்த உணர்வை கூட ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த உணர்வு ஒரு புதிரான விஷயமா தான் இருக்கு. இப்படி ஏற்படுற ஒரு சாதாரண உணர்வை நம்ம மனதை கட்டுப்படுத்துற ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், இது மட்டும் இல்ல, ASMR பத்தின இன்னும் ஆச்சரியமான விஷயங்களை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த ASMRனா என்னன்னு பார்த்தலாம். ASMRனா ஆட்டோ சென்சார் மெரிடியன் ரெஸ்பான்ஸ், அதாவது சுய விவேகமான உணர்வு பதில். இது ஒரு டிங்லியான சென்சேஷன். இது தலை, கழுத்து மற்றும் முதுகு பகுதியிலே ஏற்படும். வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மழை பெய்யற சத்தம், மெதுவான காகித கிழிக்கிற சத்தம் மற்றும் மெதுவான பேச்சு சத்தத்தை கேட்ட உடனே தான் இந்த உணர்வு ஏற்படும். ஆனா இந்த உணர்வு எல்லாருக்கும் ஏற்படுமா? அதிகம் சொல்லப்படாத ஒரு உண்மை என்னன்னா, இந்த ASMRங்கிறது ஒரு செலக்டிவ் சென்சேஷன். அதாவது ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த உணர்வு ஏற்படும். இது சில பேருக்கு டிங்லி உணர்வை கொடுக்கலாம். அதே சமயம் சிலருக்கு இந்த உணர்வு ஏற்படாதுன்னு சொல்றாங்க. 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சியின்படி இந்த ASMR வீடியோக்களை பார்க்கும்போது மனிதர்களுக்கு ஹார்ட் பீட் குறையுதுன்னு சொல்றாங்க. இது ஸ்ட்ரெஸ் மற்றும் டிப்ரெஷனை கூட குறைக்குதுன்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு காரணம் டிப்ரெஷன் மற்றும் ஸ்ட்ரெஸ். இதை குறைச்சிட்டாலே மனிதர்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கங்கள் தானாவே குறைஞ்சிரும். இதனாலதான் இந்த ASMR மனதை கட்டுப்படுத்தும் ஒரு ஆயுதம்னு வீடியோடைய ஸ்டார்டிங்லயே சொன்னேன். அது மட்டும் இல்லாம சில மனநல வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ASMR வருங்காலத்துல ஒரு ட்ரீட்மெண்டாவே மாறப்போகுதுன்னு சொல்றாங்க. கடைசியா இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்ல என்னென்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. அதே சமயம் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்.